இது என்னதுன்னு? ஆனந்தி, அது குப்பையில கிடந்தது ஆனந்தி. இது என்னன்னு கேட்டேன். அண்ணே சொல்லுங்கண்ணே. பென்டிரைவ் ஆனந்தி. அப்படின்னா அதுல போட்டோ வீடியோ இந்த மாதிரி ஃபைல் எல்லாம் ஏத்தி வச்சுக்கலாம். இத கம்ப்யூட்டர்ல போட்டா இதுல என்ன இருக்குன்னு தெரியும். அப்ப இதுதே அந்த ஆதாரம். அண்ணே, இதுல பார்க்க முடியுமா? இல்லம்மா, அந்த ஆள் கம்ப்யூட்டர் எப்ப வேலை செஞ்சிருக்க? அப்போ மாடிக்கு போய் பார்க்கலாம், ஆபீஸ்க்கு போய் பார்க்கலாம். சரிம்மா. ஏய், ஏய், அது கொடு. ஏய், ஒழுங்கா அதை கொடுத்துரு. என்ன தைரியம் இருந்தா நான் இல்லாதப்ப வந்து என் டிராவை திறந்து என் பென்டிரைவை எடுப்பேன். ஒழுங்கா கொடுத்துரு சொல்லிட்டேன். இதுல என்ன இருக்குன்னு தெரியாம நான் இத தர மாட்டேன். பார், உனக்கு 2 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள குடுக்கல மோசமா இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். சார், இதுக்கு முன்னாடி மட்டும் ஆனந்தி என்ன அப்படியே பாத்தீங்க? வேணாம் சௌ, என்கிட்ட விளையாடாத. சார், உங்ககிட்ட எல்லாம் விளையாடுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல சார். அது கம்பெனி பென்டிரைவ் தானே. அதை எடுத்ததுக்கு உங்க சொத்தை கொள்ளடிச்ச மாதிரி ஏன் சார் பதறீங்க? முத்தண்ண, இதுல அந்த அளவுக்கு ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குது. அதே இப்படி கத்துறாரு. இவரு போன் பண்ணி ஆதாரம் இருக்குன்னு எப்ப சொன்னாரோ அப்பத்துல இருந்துதே பிரச்சனையே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் போலீஸ் விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்க. இப்போ கைது பண்ணி கொலைப்பழிய சுமத்தி ஜெயிலுக்குள்ளேயே தள்ளிட்டாங்க. இத சும்மா விட போறதில்ல. என்னடி பண்ணுவ? என்ன 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 பண்ணி கிழிச்சிடுவ? வாடி போடின்னு பேசுனிய, அதே பதில் தான் உங்களுக்கும் திரும்ப கிடைக்கும். ஏய், நேத்து வேலைக்கு சேர்ந்த சுண்டக்கா யார பார்த்து கவனமா பேசுன்னு சொல்றேன் உன்ன. கருணாகரன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆனந்தி அடிக்க வராரு மேடம். இந்த மாதிரி பிஹேவ் பண்ண கூடாது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன் கருணாகரன். நான் இல்லாதப்ப என் டேபிள்ல இருந்து என் பென்டிரைவை திருடி இருக்காங்க மேடம். அது தப்பு இல்லையா? என் பென்டிரைவை திருப்பி தர சொல்லுங்க. என்ன பென்டிரைவ்? ஆனந்தி காட்டு. இது ஏதோ குப்பையில கடந்துச்சுன்னு சொன்னீங்களே, அந்த பென்டிரைவ் தானே இது? இதுலதான் எதுவுமே இல்லையே. நான் தான் அன்னைக்கு லேப்டாப்ல போட்டு பார்த்தனே. இதுல எதுவுமே இல்லாத போது இவரையும் ஆக்ரோஷமா சண்டைக்கு வராருன்னு கேளு மித்ரா. அதானே, இதுலதான் எதுவுமே இல்லையே கருணாகரன். அதோட இது கம்பெனியோட பென்டிரைவ் தானே? அது என்ன வேணா இருக்கட்டும் மேடம். நான் இல்லாதப்ப எனக்கு தெரியாம என் அனுமதி இல்லாம என் டேபிள்ல இருந்து ஒரு பொருள் எடுக்கிறது தப்பு தானே மேடம்? அது தப்புதான். இல்ல மித்ரா, இது தப்பு இல்ல. ஏன்னா இவர் செஞ்ச காரியம் அப்படி. ரகுவோட பணத்தை கண்டுபிடிச்சதா சொல்லி முதல்ல போலீஸ் இங்க வந்து என்னையும் அவரையும் விசாரிக்க கூட்டிட்டு போனாங்களே, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி நேரம் கெட்ட நேரத்துல இவர் போன் பண்ணி அவர்கிட்ட என்னென்னமோ தப்பா பேசியிருக்காரு. நாளைக்கு கம்பெனிக்கு வா, ஆதாரம் காட்டுறேன்னு இவர்தான் சொன்னாரு. மகேஷ் சார பத்தி வேற தப்பா பேசிருக்காரு. அப்பவே இவர் அடிக்க அவரு புறப்பட்டாரு. நான் தான் தடுத்துட்டேன். ஆனா மறுநாள் காலையில கம்பெனிக்கு வந்தப்போ என் டேபிளுக்கு வா, ஆதாரம் காட்டுறேன்னு சண்டை போட்டாரு. கம்பெனில எல்லாருக்கும் தெரியும் மித்ரா. ஆமா மேடம், வாசல்ல கையெழுத்து போடும்போது தான் சண்டை நடந்துச்சு. அது என்ன ஆதாரம்னு தெரியணும்தே நான் இங்க வந்து இதை எடுத்தேன்.
தப்பா எடுத்துக்காத மித்ரா. நீ சொன்னாலும் சரி, வேற யார் சொன்னாலும் சரி, இதுல என்ன இருக்குதுன்னு பார்க்காம நான் இத கொடுக்க மாட்டேன். கம்பெனி ரூல்ஸ் படி பார்த்தா நீ செஞ்சது தப்புதான். ஆனா உனக்கும் அன்புக்கும் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற பல பிரச்சனைக்கு கம்பெனியும் பொறுப்புதான். மகேஷும் அததான் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனால நான் உன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க போறதில்ல. மேடம், என்ன கருணாகரன், அது கம்பெனி பென்டிரைவ் தானே, அதுல எதுவுமே இல்லைன்னு நானும் பாத்திருக்கேன். அப்புறம் ஏன் இதை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க? இத மகேஷா ரூம்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கதே போறேன். முத்தண்ணே, நீங்க என் கூட வாங்க. சரிம்மா, நீங்க 2 பேரும் மிஷினுக்கு போங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ம், நீ போ. ஐயோ மேடம், சொல்ற எதையுமே புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டீங்களே மேடம். என்னாச்சு இவருக்கு? ஒண்ணுமே இல்லாத பென்டிரைவுக்கு ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்றாரு? ஏய் 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 ஆனந்தி, ஆனந்தி, ஏய் ஆனந்தி, ஆனந்தி, ஏய் ஏய் குடுங்கறல ஆனந்தி, அது குடுங்கறல. சார், வழிய விடுங்க சார், விலகுங்க. முடியாது சார், இதெல்லாம் நல்லா இல்ல சார், முதல்ல தள்ளி நில்லுங்க. ஏய் யாரா நீ, போடா. ஏய் அது குடு குடு இது குடுங்க. அது குடு. ஏய் 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 அது குடுடா, குடுறாத. குடுங்க. ஏய் ஏய் என்ன 2 பேரும் விளையாட்டு காட்டுறீங்களா? குடாத, மரியாதையா கொடுத்துரு. குடு குடு குடு. இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தானே நீங்க அந்த பேச்சு பேசுனீங்க. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கொடுக்கறேன். ஏய் குடுங்கறல, குடு. ஏய் 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 என்ன நடக்குதுங்க? என்னாச்சு ஆனந்தி? கொஞ்ச நேரமா ஒரே சத்தமா இருக்கு. சார், நான் இல்லாதப்ப என் டேபிள்ல இருந்து என் பென் டிரைவ திருடி வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறா சார். சார் நீங்களே கேளுங்க சார். சார், திருடி கிரடின்லாம் பேசாதீங்க. ஆதாரம்னு பூச்சாண்டி காட்டுனது நீங்க. அது என்ன ஆதாரம் தெரிஞ்சுக்கதே நான் இதை எடுத்துட்டு வந்தேன். ஆதாரமா? என்ன ஆதாரம்? எதுக்கு? சார், கருணாகரன் சார் ஒரு நாள் அன்புக்கு கால் பண்ணி தேவையில்லாம பேசியிருக்கார் சார். சார் இல்ல சார். அவர் கோவம் வந்து இவர் அடிக்க போறேன்னு கிளம்பிட்டாரு. கேட்டதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிருக்காரு. சார், போலீஸ் அன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு வந்து ரகு இறந்த விஷயத்தை சொல்லி அன்பு ஆனந்தியை கூட்டு போனாங்களே சார், அன்னைக்கு தான் சார் எல்லார் முன்னாடியும் நான் ஆதாரம் காட்டுறேன், வாங்க என் டேபிளுக்கு வாங்கன்னு அப்படின்னு இவர் தான் சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. என்ன கருணாகரன், என்ன ஆதாரம்? அப்படி என்ன பேசுனீங்க அன்பு கிட்ட? அதை என் வாயாலேயே உங்ககிட்ட எப்படா சொல்ல முடியும்? கருணாகரன், சார் உங்ககிட்ட தான் கேக்குறேன். அவர்கிட்ட ஏன் சார் கேட்கணும்? இத பார்த்தா தெரிஞ்சிரு போதல்ல. இத உங்க கம்ப்யூட்டர்ல போட்டு இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சார். ஐயோ சார், அதுல ஒண்ணுமே இல்ல சார். மித்ரா மேடம், நீங்க தான் பாத்தீங்கல்ல, சொல்லுங்க மேடம். ஆமா மகேஷ், ஏற்கனவே ஒரு ஆர்டரை காப்பி பண்ணி கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட இந்த பென்டிரைவை வாங்கி செக் பண்ண. அதுல ஒண்ணும் இல்ல. கேட்டீங்கல்ல சார், இப்போ வச்சு நம்புங்க சார்.